அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி விபத்தில்லா தீபாவளியாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தீபாவளி காலத்தில் பட்டாசு வெடிக்கும் போது மிக கவனமாக வெடிக்க வேண்டும். சிறியவர்கள் பட்டாசு வெடிக்கும் போது பெரியவர்கள் முன்னிலையிலே வெடிக்குமாறு அமைய வேண்டும். மேலும் பட்டாசு வெடிக்கும் போது ஒரு வாளி தண்ணீர் வைத்து கொண்டு பட்டாசு வெடிப்பது சால சிறந்ததாகும். வெடிக்காத பட்டாசுகளை காலில் எட்டி உதைக்கவோ மிதிக்கவோ கூடாது. அதுபோக கம்பி மத்தாப்பு போன்ற பட்டாசுகளை வீட்டுக்குள் வெடிக்கக்கூடாது. வீட்டுக்குள் பட்டாசு வெடிக்கும்போது வீட்டில் ஏற்கனவே பட்டாசு சேமித்து வைத்திருப்பார்கள். அந்த பட்டாசு மீது ஏதேனும் தீப்பொறிகள் பட்டு மிகப்பெரிய விபத்து ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்ற காரணத்தினால் வீட்டுக்குள் பட்டாசு வெடிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். அப்புறம் காடுகள் நிறைந்த பகுதி, சோலைகள் நிறைந்த பகுதிக்கு, தென்னந்தோப்பு போன்ற பகுதிகளில் பட்டாசு வெடித்தால் மரத்தில் தீப்பிடிப்பதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும். எனவே காடுகள் நிறைந்த பகுதி, தென்னை மரங்கள் நிறைந்த தென்னந்தோப்பு பகுதிகளில் பட்டாசு வெடிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். மேலும் நெருக்கமான தெருக்களில் பட்டாசு வெடிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். மேலும் கார்கள், பெட்ரோல் கார்கள், டீசல் கார் போன்றவை கார்கள் நிறுத்தி இருக்கிற பகுதிகளில் பட்டாசு வெடித்தால் கார்களில் பட்டு கார் தீப்பிடித்து எறிவதற்கு வாய்ப்பாக அமைந்துவிடும் என்ற காரணத்தினால் கார்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும் பகுதிகளில் பட்டாசு வெடிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். பட்டாசு தீ விபத்து ஏற்பட்டு அதில் தீக்காயம் ஏதேனும் ஏற்பட்டால் குளிர்ந்த நீரையே பயன்படுத்த வேண்டும். அதில் குளிர்ந்த நீரை அந்த காயத்திற்கு ஊட்டினால் காயத்தின் தன்மை குறைவாக ஏற்படும் என தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் நாங்கள் 24 மணி நேரமும் பாதுகாப்பில் ஈடுபடுவோம். எங்களது உதவி தேவைப்படுபவர்கள் உடனடியாக எங்களுடைய கட்டுப்பாட்டறை 23000101 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உதவிகள் பெற்றுக்கொள்ளலாம். முக்கியமான மார்க்கெட் பகுதிகள், முக்கியமான மக்கள் நெருக்கமாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய பகுதிகளில் எங்களது வாகனங்களை நிலைநிறுத்தம் வைத்திருக்கிறோம். மழைக்காலங்களுக்கு போதிய நாங்கள் போலி ஒத்திகை பயிற்சிகள் நடத்தி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். வெள்ளக்காலங்களில் எப்படியெல்லாம் தப்பிப்பது, தங்கள் வசம் உள்ள பொருட்களை கொண்டு எப்படியெல்லாம் தப்பிப்பது என்பது குறித்து நாங்கள் தத்ரூபமாக விளக்கம் அளித்திருக்கிறோம். அதை பயன்படுத்தி பொதுமக்கள் வெள்ளம் எதுவும் ஏற்பட்டால் தப்பித்து கொள்ளலாம். ஃபேன்சி கிராக்கர்ஸ் மட்டும் பட்டாசு வெடிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த பெரிய அளவிலான பட்டாசுகளை கையாள வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். மேலும் ஒரு சில பட்டாசுகளை கையில் பிடித்து பட்டாசு வெடிப்பதை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். மேலும் கம்பி மத்தாப்பு போன்றவற்றை வெடித்த பின் அந்த கம்பிகளை தண்ணீரில் போட்டு விட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். இந்த புஷ்வானம், சங்கு சக்கரம் போன்ற பட்டாசுகளை கையில் பிடித்து வெடிக்கக்கூடாது என கேட்டுக்கொள்கிறோம். மேலும் வீட்டுக்குள் தரைச்சக்கரம், கம்பி மத்தாப்பு போன்றவற்றை வெடிக்கக்கூடாது என மேலும் கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் ஏற்கனவே புது துணிகள் வாங்கி வைத்து புதிதாக பட்டாசுகளும் வாங்கி வைத்திருப்பார்கள். அந்த பட்டாசுகளை வீட்டுக்குள் வெடிக்கும்போது அந்த பட்டாசுகளில் உள்ள தீப்பொறிகள் அதில் பட்டு புதிதாக வாங்கி வைக்கப்பட்ட துணிகளிலும் தீப்பற்றி வீடு முழுவதும் தீக்கிரையாக்கி ஒரு சில நேரங்களில் உயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பாக அமைந்துவிடும் என்ற காரணத்தினால், வீட்டுக்குள் தீ பரவிவிடும் என்ற காரணத்தினால் வீட்டுக்குள் பட்டாசு வெடிக்க வேண்டாம் என கேட்டுக்கொள்கிறோம். விபத்தில்லா தீபாவளியாக இந்த தீபாவளி அமைவதற்கு அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்.